ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் 3ஆம் முறையாக ஆண்டவர் இயேசு மிகவும் வருத்தத்தோடு எருசலேமின் அழிவை முன்னறிவிக்கின்றார். ஒரு பக்கம் எருசலேமின் அழிவு, இன்னொரு பக்கம் உலக முடிவு, 2ஆம் வருகை, இவையெல்லாம் சித்தரிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலம் சாதாரணமானதாக இருக்காது. அப்போது துன்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கருவுற்றிருப்பவர்கள், பாலூட்டுபவர்கள், இவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. எத்தனையோ பேர் கூரான வாளினால் வீழ்த்தப்படுவார்கள், சிறையிடப்படுவார்கள். கதிரவன், நிலா, விண்மீன் இவற்றிடையே அடையாளங்கள் இருக்கும். கடலின் கொந்தளிப்பு இருக்கும், கலக்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும். மக்கள் மனத்திலே உலகிற்கு என்ன நேருமோ என்ற அச்சத்தினால் மயங்கி போவார்கள். வான்வெளி கோள்கள் அதிர்ந்து போகும் என்றெல்லாம் நடக்க இருப்பதை ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார். பயங்கரமான இறுதி நாட்கள், பயங்கரமான எருசலேமின் அழிவு. யோசேபுஸ் என்ற வரலாற்று அறிஞர் கூறுகிறார், எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது ஒரு தாய் பஞ்சத்தினால் தன் பச்சிளங்குழந்தையை கூட வேக வைத்து சாப்பிட்டாராம். எருசலேம் எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டதென்றால், அழிய காரணமாயிருந்த படைத்தலைவன் டைட்டஸ் கூட அந்த பகுதியை எல்லாம் மீண்டும் பார்வையிட்ட போது மனம் வருந்தினாராம். இத்தகைய துன்பங்கள், வேதனைகள் இன்றைக்கும் கூட பல இடங்களிலே மக்களால் அனுபவிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் நம் முன்னே காட்டப்படுவது எதற்காக? ஒரே ஒரு நோக்கம்தான். எருசலேம் எதற்காக அழிக்கப்பட்டது? இறைவாக்கினர்களை நிராகரித்ததற்காக, ஆண்டவர் விடுத்த மனமாற்றத்தின் குரலை கேட்காததற்காக. இன்றைக்கும் நாம் மனம் மாறவில்லை என்றால், இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நமக்கும் அதே கதிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இத்தனை அழிவுகள் நம்மை சூழும்போது கூட நம்பிக்கையூட்டுகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல செய்தி இந்த நற்செய்தியின் நிறைவிலே நமக்கு இருக்கின்றது. இவையெல்லாம் நிகழும்போது நீங்கள் மானிட மகனுக்காக காத்திருங்கள். அவர் மீண்டும் வருவார். அன்றைக்கு பெத்லெகேமில் வந்தது போல எளிமையோடல்ல, இப்போது மகிமையோடு, மாட்சிமையோடு வருவார். நீங்கள் மட்டும் மனம் மாறினால், அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழத் தொடங்கினால், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால், நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்கின்றார். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் தான் எத்தனை போராட்டங்கள்! நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இடைவிடாது போராட்டம். நாங்கள் நன்மையை பற்றி கொண்டு உம் வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். தீமையை நாங்கள் பற்றி கொண்டால் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவோம் என்பதை நாங்கள் உணரச் செய்யும். மகிழ்ச்சி மிகு பாடலை உம்மை ஏற்றுக்கொள்பவர்களால் தான் பாட முடியும் என்பதை நாங்கள் உணரச் செய்யும். நாங்களும் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்குமாறு நாங்கள் வாழச் செய்தருளும். மீட்பும் மாட்சியும் வல்லமையும் உமக்கே உரியன என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். எத்தனையோ அழிவுகளை பார்க்கிறோம், கொள்ளை நோய்களை பார்க்கிறோம், கடல் கொந்தளிப்பை பார்க்கிறோம். இவை அனைத்தின் வழியாக எங்களை நீர் மனமாற்றத்திற்கு கூப்பிடுகிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். தலை நிமிர்ந்து நிற்க, எங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று உரைக்கும் வண்ணம் நாங்கள் தயார் நிலையில் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென்.